இருமுடியின் மேலே ஏறுகிறது. பாதியில் நடந்த அதிசயம். முதல் படியிலே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு ஐயப்ப பக்தன் 41 நாள் விரதம் இருக்கான். ஆனா அவனுக்கு கோபம் மட்டும் கட்டுப்பட மாட்டேங்குது. கூட வர ஐயப்ப பக்தர்கள் கூடவும் கோபமா நடந்துக்கிறான். ஐயப்பன் மந்திரங்கள் எல்லாம் கேக்குறான். ஐயப்பன் கிட்ட பணம் வேணும், பதவி வேணும், மரியாதை வேணும்னு கேக்குறான். ஆனா கோபம், பேராசை எதுவும் குறையவே இல்லை. ஒரு நாள் கோவிலுக்கு போகும் வழியில ஒரு சிறுவன் அவன் கால்ல மோதி இருமுடி கீழே விழுந்துடுது. அனைவரும் எதிர்பார்த்தது அவன் கோபப்படுவான். சோதனை தொடங்குது. அந்த நொடியில அவன் கண் முன்னாடி ஐயப்பன் வார்த்தை நினைவுக்கு வருது. இவ்விரதம் உடம்புக்காக இல்ல, அது மனசுக்காக. அவன் கோபத்தை அடக்கிக்கிட்டு அந்த சிறுவனை கட்டி பிடிச்சு சுவாமின்னு சொல்றான். அதே மாதிரிதான் ஐயப்பன் நம்ம விரதத்தை சோதிக்க மாட்டாரு, நம்ம பொறுமையை தான் சோதிப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதிசயம் என்னன்னா, அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டு மறைஞ்சிடுது. அடுத்த நாள் கோவிலில் ஐயப்பன் முன் நின்னப்ப அவன் கண் நிறைய கண்ணீர். அவன் மனசுல ஒரு குரல், என்னை நீ வெல்லவில்லை, உன்னை நீ வென்றுட்ட. நீ என்னை தேடல, நான் தான் உன்னை சோதிச்சேன் என்றார் ஐயப்பன். கோபத்தை ஜெயித்தவன் அருளை அடைந்தான். சுவாமியே சரணாம் ஐயப்பா.